பார்க்க போறோம். திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம தமிழகத்துல முருகனுக்கு 2 மனைவிகள் இருப்பதாக நம்ம பார்க்கின்றோம். அந்த 2 மனைவிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மனைவிகள் இருப்பதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே பழனியில பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அவதாரங்களுமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கிறாரு. இதே திருச்செந்தூர் அந்த பகுதிகளில் பார்த்தோம்னா வள்ளி தெய்வானோட முருகன் காட்சி அளிக்கின்றார். அப்ப முருகனுக்கு 2 மனைவிகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆலமரத்து அடியிலையும் அரசு மரத்து அடியிலையும் ஆத்தோரத்து பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனாக கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர் அங்கே போய் அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய அம்மாவுடைய அந்த முகத்தின் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேணும், அழகான பெண் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுவதாக காத்து கொண்டிருப்பதாக அப்படி அவர் உட்கார்றதா நம்ம தமிழக பகுதிகளில் பார்க்குறோம்.